காட்டுக்குள்ள வந்திருக்கிற சாமி யார்? சாமி யார்? கூறு கூறு. இப்படி கேட்கிற நீங்க யாரு? நீங்க யாரு? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் கேட்கிறேன். அப்ப நான் சொல்லுவேன். சொல்லியா? அப்ப நீங்க கேளுங்க. என்ன கேட்க? என்னத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? இந்த வந்துட்டீங்கல்ல. பாப்பா பாட்டுக்கு பாப்பா போனா நீயும் தொங்கும் நானும் தொங்கும் அந்த இடத்துல தொங்கிக்க கூடாது. மாமியா மைத்த புடிங்கி மருமையும் கூறு போத்துறான்னு வித்த மாதிரி என்கிட்ட பேச தெரியக்கூடாது. எங்க போன மாதிரியாத்தான் அங்க வந்து ஏறாத்தான் அந்த இடத்துல ஏறிக்கிட்டு நிக்க கூடாது. உடம்பரத்துல ஓனா ஏதுன்னு பணமரத்துல பண்ணி கட்டி ஏற மாதிரி ஏறிக்கிட்டு தெரியக்கூடாது. சங்கடத்துக்கு பிள்ளை பத்து வெங்கட்ராமான்னு பேர் வச்ச கதையில போயிடக்கூடாது. சாஸ்திரத்துக்கு பிள்ளை பத்து சந்தனகுமார்னு பேர் வச்ச மாதிரி ஆயிடக்கூடாது. தர்மத்துக்கு பிள்ளை பத்து தங்கராசின்னு வச்ச பேர்களை போயிடக்கூடாது. அப்படியா? காய்கறி கடைக்காரட்ட போய் சங்கீதம் பாட சொன்னா அவன் பாடுவாளாம். ஏன் கத்திரிக்காய் ஏன் வெங்காயம் சும்மா இந்த அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைக்கக்கூடாது. எச்சு சோத்துக்கு வழியாசிரிக்கு எல்ஏசி பிள்ளைங்க என்ன விளையாண்டு கட்ட மாதிரி என்ன கேட்டு தெரியாதீங்க. கமலமாடு முன்னும் பொண்ணும் அந்த இடத்துலயே போயிட்டு இருக்கக்கூடாது. முன்னேறி போன முதல்ல பின்ன ஏற கத்துக்கிறேன். நொண்டி கோழி உரம் சுத்தரமா அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படியா? என்ன யாருன்னு கேட்கிற? நீ யாரு? நீங்க யாருங்க? சொல்றியா கேட்கிறியா? நீங்க சொல்றீங்களா கேட்கிறீங்களா? சரி நான் சொல்றேன். அப்ப நான் கேட்பேன். கேட்கக்கூடிய விருப்பம் என்ன? காது. பேசக்கூடியது வாய். பார்க்கக்கூடியது கண்கள். சுவாசிக்கக்கூடியது நாசி. சுவைக்கக்கூடியது நாக்கு. திரும்பவும் கேட்கிறேன். பார்க்கக்கூடிய உறுப்பு கண்கள். சுவாசிக்கக்கூடியது நாசி. சுவைக்கக்கூடியது நாக்கு. பேசக்கூடியது வாய். கேட்கக்கூடியது காது. காது கேட்கும் இல்ல? கேட்கும். செவிட்டு காது இல்ல இல்ல? நல்லாவே கேட்கும். நல்லாவே கேட்கும் இல்ல? நல்லா அருமையா கேட்கும். கேட்கக்கூடிய உறுப்பு காது தானே? காதுங்க. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யார் அப்படின்னு எதால சொன்னீங்க? என் வாயில தான் கேட்டேன். வாய் என்ன செய்யும்? பேசும். கேட்காது இல்ல? கேட்காது. கேட்காது. காது தானே கேட்கும். ஆமா. கேளு. வாங்க. வாங்கன்னு எதால சொன்னீங்க? வாயில சொல்லுவாங்க. வாய் என்ன செய்யும்? பேசும். கேட்கக்கூடியது என்ன? காது. கேளு. அதான் யார் நீங்க? கேட்கக்கூடியது காது தானையா? ஆமா. உனக்கு காது கேட்குமா கேட்காதா? காது நல்லா கேட்கறனால உங்களுக்கு திருப்பி பதில் பேசிக்கிறீங்க. செவிட்டு காது இல்லையில? நல்ல காது. காது கேட்கும் சொன்னீங்க. கேட்கும். கேளு. அதான் யார் நீங்க? யார் நீங்கன்னு எதாலயா சொல்ற? வாயில பேச முடியும். என்ன செய்யும்? பேசு. பேசுறதானே வாய். ஆமா. கேட்கறது காது தானே? ஆமா. யார் நீங்க அப்படி காதால கேளு. காது எப்படி கேட்கும்? அப்ப காது கேட்காதா? ஆனா நான் செவிட்டு பேலா. காது கேட்காது. நீ தானே சொன்ன காது கேட்கும்னு. ஏன் கேட்காது? கேட்கும்ல. இது ஏக்காது அது ஓக்காது. டேய் ஏன் காது? காது கேட்கும்ல. கேளு. யார் நீங்க? இது எதால சொன்னேன்? ஏங்க வாயில கேட்க முடியும். கேள்வி நீ தானே சொன்ன காது கேட்கும்னு. ஐயா நான் சொன்னேனா? அந்த கேக்குறது வேற இந்த கேக்குறது வேற. எந்த கேக்கு? இது முட்டை கேக்கு. முட்டை கேக்கு கேக்குறதுன்னு கேக்குறீங்க. சரி இந்த பிரச்சனை விட்டுறியா? என்ன யாருன்னு கேட்டீல? ஆமா. நீ யாரு? இடத்துல ஒரு பொறுப்பான காவலாளி. நீ காவலாளியா ஏவலாளியா கோமாளியா இல்ல பேமாளியா அதை பத்தி நான் கேட்கல. சரி நீ யாரு? தங்கராசு. போதுமா? தங்கராஜா முத்துராஜா சின்னராஜா சமூகராஜா அதை நான் கேட்கல. நீ யாரு? மனுஷன். நீ மனுஷனா மிருகமா பறவையா ஊர்வனவா தாவரமா அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரா? எங்க ஆத்தா புருஷன் மயா. உங்க ஆத்தா புருஷன் வேணா உங்க சின்னத்தா புருஷன் வேணா உங்க பெரியத்தா புருஷன் வேணா அதை பத்தி நான் கேட்கல. நான் யாரு எனக்கு எது தெரியலையே. தெரியலையா? தெரியுமா? அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? சரி இப்ப வெட்டியா ஒருத்தர் பப்புனுக்காரனை கொண்ட கேஸ் கொலை கேஸ்ல உள்ள போறாப்புல. கொலை கேஸா? கொலை இல்லாத பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே பெற்றிருப்பாங்க போல. சரி அந்த பிரச்சனை விட்டுறியா? சரி வேண்டாமியா. நீ யாருக்கு பிறந்த? எங்க அப்பனுக்கு. அப்ப கோத்தா பெக்கல. ஆமா ஆத்தா மயிலுங்க போயிருச்சு. அப்பனு ஆத்தா சேட்டங்க பிள்ளை வர. ஏய் உன்னை பெத்தது யாரியா? பெத்தது அம்மா தான். அப்ப நீங்க ஒப்பனுக்கு பிறக்கல. எங்க ஆம்பளை பொம்பளை சேர்ந்ததாங்க பிள்ளை வர. ஆம்பளை பொம்பளை பாதி பாதியா பெத்தாங்க. சராசந்தன பெத்தாங்க பாதி பாதி அது மாதிரி பெத்தாங்களா? இல்ல 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 பெத்தது அம்மா. ஆம்பளை பொம்பளை சேர்ந்து பெத்தாங்கன்ற. சரி பெத்தது அம்மா தான். அப்ப நீங்க ஒப்பனுக்கு பிறக்கல. ஆமா அப்ப விளக்கமாக்குற பின்ன போயிருக்காரு. ஐயோ ஒரு ஆம்பளை ஐயோ அவளை கூப்பிடாத எமதர்ம பொண்டாட்டி. ஆம்பளை பொம்பளை சேர்ந்ததாங்க பிள்ளை வர. ஆம்பளை பொம்பளை சேர்ந்தா அப்படியே பிள்ளை வர. அப்புறம் ஆம்பளை ஆம்பளை எதமா பிள்ளை வர? வந்திருக்கல ஒரு காலத்துல. எங்க வந்துச்சு? அது வந்துச்சா? ஆமா வந்துச்சுல. அப்ப பொம்பளை பொம்பளை சேர்ந்தா பிள்ளை வருமா? அது வராது. அப்புறம் பேசுறியா? ஏதோ ஏதோ செஞ்சாங்க பிள்ளை வந்துருச்சு. என்னையா செஞ்சாங்க? செய்முறை செஞ்சாங்க மாத்தி மாத்தி. செய்முறை செஞ்சாங்கன்னா நிறைய வருமானம் வந்திருக்கும்ல. அப்புறம் என்ன? அது வந்தனால தான் பிள்ளை பெத்தாங்க. யார் யா பிள்ளை பெத்தது? ஐயோ இப்படி பண்றாரு.
உனக்கு தெரியுது, அவருக்கு தெரியலையே. அப்பா செஞ்சாருன்னா அப்பான்னு எப்படி அந்தஸ்து எப்படி வந்துச்சு? அப்பா என்ன செஞ்சாரு? எங்க அம்மாவை கல்யாணம் செஞ்சாரு. ஓஹோ, கல்யாணம் செஞ்சாதான் பிள்ளை முதல்ல உற்பத்தி ஆக முடியும். நல்ல கதையா இருக்கியா, சொல்லியா? நல்ல கதையா இருக்கா? நான் என்ன குடும்ப கதையா சொல்றேன் இல்ல குடும்ப கட்டுப்பாடு கதையா சொல்றேனா? இல்லையா, நான் மேலோகத்திலிருந்து வந்திருக்கேன். இங்க பாருங்களேன், பூலோகத்துல என்ன நடக்குதுன்றது தெரியாது. ஒரு குழந்தை வயித்துல உருவாகிறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. ஆதி முதல் அந்த மரம் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஓஹோ, அது என்னது? அதாவது சில விதிமுறைகள் இருக்குங்க. ஓஹோ, முதல்ல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு 2 மனமும் சேரணும், 2 மனமும் ஒத்து போகணும். ஊரை கூடி பொண்ணு பார்த்து பரிசம் போட்டு வீடு பார்த்து பாக்கு வச்சு பந்தக்கால் நட்டு இதுக்கு சாதகம்னு ஒன்று பார்ப்பாங்க. இந்த சாதகத்துல மொத்தம் 10 பொருத்தம் இருக்கணும் பாங்க. 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்கள் சாட்சியா வச்சு 8 திக்கிலும் ஊர் சொந்தக்காரங்களை அழைச்சு 7 சுரங்களும் முழங்க அறுசுவை உணவோடு 50 சாட்சியா 4 பேர் தலைமையில 3 முடிச்சு போட்டு 2 மனமும் 1 மனமும் ஆவதுதான் திருமணம். இப்பேற்பட்ட திருமணம் நல்ல முறையில் நடக்கணும்னா முதல் சொந்தக்காரங்களை கூப்பிடணும், பாக்கு வைக்கணும், நாகரில் போய் நாத்தனா முறை போய் தாலி எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் பரிசம் போட்டு ஐயரை கூப்பிட்டு ஐயரை வந்து தாலி எடுத்து கொடுக்க மாப்பிள்ளை போய் பொண்ணு இப்போ பொது எங்கள் அப்பா வச்சுக்கோங்க, எங்கள் அப்பா போய் எங்கள் அம்மா காலத்தில் 3 முடிச்சு போட்ட பின்னாடி அவங்க 2 பேர்த்து ஒரு ரூமுக்குள்ள தள்ளிடுவாங்க. அது பேர் தான் சாந்தி முகூர்த்தம். அன்னைக்கு அவர் ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்தாங்களானால் 10 மாசம் கழிச்சு பிள்ளை வந்துடும். கல்யாணம் தான் சொர்க்கத்தில நிச்சயிக்கப்படுதான். ஆமா, பத்திரிக்கை மட்டும் இங்கே அச்சடிக்கப்படுதான். சம்மதம் கேட்காமலே பல சம்பந்தம் பண்ணுறாங்க, மனங்களை பார்க்காமலே திருமணங்களை செய்யறாங்க. அங்கதான் நிச்சயிக்கப்படுது. இப்படித்தான் ஒரு குழந்தை பிறப்பதற்கு காரணம் அங்க இருந்து வரணும், ஜாதகத்துல இருந்து. ஓஹோ, இப்ப கல்யாணம் பண்றாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, யார் கல்யாணம் பண்ணா? எங்க அப்பா எங்க அம்மால கல்யாணம் பண்ணனால நான் பிள்ளையா பிறந்திருக்கேன். உனக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்களா? என்னது? இங்க திரும்புங்க சாமி. எங்க ஆத்தா போய் கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு எப்படி பத்திரிக்கை கொடுப்பாங்க? நீ தானே சொன்ன கல்யாணம் பண்ணாங்கன்னு. அல்ல, அன்னைக்கு நான் வெளியூர் போயிட்டேன். நான் கேட்கறது என்ன தெரியுமா? என்னங்க 60ஆம் கல்யாணம் நடக்கும்ல? ஆமாங்க, அதுக்கு பத்திரிக்கை உனக்கு கொடுத்தாங்களான்னு கேட்டேன். என்ன நடக்கல நீ நடத்தி வைக்கணும். ஆமா, நான் அதை நடத்தி வைக்கிறேன். நல்ல காரியமா இப்படிதாங்க குழந்தை பிறக்குது. எங்க அப்பா போய் எங்க அம்மா 3 முடிச்சு போட்டனாலதான் நல்லா வேலையும் நடக்கும். கல்யாணம் தான் பண்ணணும். எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. தாலி யார் கட்டினா? எங்க அப்பா. எங்க கட்டினாரு? எங்க அம்மா கழுத்துல. நீ எங்க பிறந்தீங்க? வயிற்றுல இருந்து. கழுத்துல தானே தாலி கட்டினாங்க. ஆமா, நீ வயிற்றுல எப்படி பிறந்தீங்க? இல்ல, இந்த ஆளு ஒரு திட்டத்தில் வந்திருக்காப்புல, எனக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு என்னங்க ஏதாவது விவரமா பேசுறீங்களா? கழுத்துல தாலி கட்ட நல்லா கேட்டுக்கு புரிவேன். இங்க வந்து நான் வாங்கிக்கிட்டா இருப்பாங்க பிள்ளைய. நீ தானே சொன்ன, நானா சொல்றேன்? ஐயோ, கருப்பு பை இங்கே தாங்க இருக்கு, அடி வயத்துல இங்க இருந்தாங்க கரு உருவாகணும். ஓஹோ, அப்படிதான் பிள்ளை வரும். அப்படியா? சரி, அந்த பிரச்சனை விட்டுறேன். இப்ப தாலி கட்டினாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இன்னும் அந்த கதையை மாறலையா? தாலி கட்டும்போது எத்தனை முடிச்சு போட்டாங்க? எங்க குழந்தை கூட தெரியும், 3 முடிச்சுங்க. 3 முடிச்சு? ஆமாங்க. முடிச்சு யாரு போட்டா? முடிச்சு எங்க அப்பா தான் போடுவாப்புல. 2வது முடிச்சு அது வந்து எங்க பெரியத்தை. 3வது முடிச்சு சின்னத்தை. நாத்தனா முறைக்கு போட்டதான் உறவு பலப்படுமா. சரி, முடிச்சு போட்டவங்க அப்பா அம்மா எங்க போனாங்க? ராத்திரி ரூமுக்குள்ள. ராத்திரி ரூமுக்குள்ள. அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். 2வது முடிச்சு போட்டவங்க அத்தை அங்க போல. அத்தைக்கு அவ புருஷன் கூட்டி போக மாட்டானா? என்ன முடிச்சு போட்டவங்க அப்பா அம்மா மட்டும் போகும்போது நீ பிறந்த. 2வது முடிச்சு போங்க அத்தை போயிருந்தா நீ அத்தைக்கு பிறந்திருப்பல. அத்தைங்கிற நக்கிறதுக்கா வருது அத்தை? அத்தைக்கு புருஷன் இல்லாம அவ கூட்டி போக மாட்டானா? அப்ப அது முடிச்சு போடுச்சுல. முடிச்சு போட்டு அங்க பண்ண முடியாதுங்க. சரி, அந்த அத்தை தான் போகல. 3வது முடிச்சு போட்டது யாரு? சின்னத்தை. அந்த சின்னத்தையாவது போயிருந்தா நீ அதுக்கு புருஷன் இருக்கல. எது சொன்னாலும் சொல்லிட்டு அவன் புரிஞ்சு இங்க விட்டா அண்ணன் இல்ல மரம் நீ தானே சொன்ன முடிச்சு போட்டாங்கன்னு. முடிச்சு போட்டு எல்லா பேரும் இதுன்னு முடியுமா? உங்க அப்பா மட்டும் முடிச்சு போட்டு போலாமா? நோய் நோய் பேசிக்கிட்டே இருவேன். நீ தூங்கி நக்கிற பேச முடிக்கிட்டு இருமா. இந்த வேலையும் பாக்குதா? சும்மா என்ன வச்சுக்கிட்டு விட்டதோட சரித்தேன். சரி, அந்த பிரச்சனை விட்டுறேன். அப்படியா? சரி, பார்க்க நல்லா இருக்க பார்த்தா நொய் நோய் பேசிக்கிட்டு. இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேலைமலை சாரலுங்க. யாருக்கு சொந்தமானது? எங்க சொந்தமானது? அத்தாச்சி இருக்கா? அத்தாச்சி இருக்கு. அத்தாச்சி யாரு வச்சிருக்கா? புரிஞ்சுதான் வச்சிருப்பியா? நாராயணா. நாராயண வச்சிருக்கல, முனியாண்டி. அது யாரு? முனியாண்டி அத்தாச்சியோட புருஷன்.
நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்ற? நீங்க நாராயணனுங்க, அதை முனியாண்டின்னு இல்ல அத்தாச்சி யார் வச்சிருக்கான்னு புரிச்சு. ஏய், நான் கேட்கறது உனக்கு புரியுதா புரியலையா? நல்லா புரியுது. நான் கேட்கற இடத்துக்கான ஆதாரம் நீ புருஷங்கிற. பட்டாவா? பட்டா, காட்டு பட்டா. காட்டு பட்டா அது ஏன் கிட்ட தான் இருக்கு. அது செம்பு பட்டான்னு வச்சுக்கிறோமே. இப்பதாங்க பத்திரமெல்லாம். ஆமா, முந்தியெல்லாம் செம்பு பட்டாவளோ சுண்ணாம்பு தடவினாத்தான் அந்த பட்டாவோட விவரம்லாம் புரியும். அந்த செம்பு பட்டா உன்னிடம் இருந்தால் அது யாரு பட்டா? ஏன் பட்டா? அதுவே மாறி என் பேருக்கு வந்துருச்சு வச்சுக்கோமே, ஒரு உதாரணத்துக்கு. சரி, அப்ப அது யாரு பட்டா? உன் பட்டா. எப்ப? பப்புடு வாயை கேட்டுக்கலாம். என்னங்க சிரிப்பா சிரிக்கிற? என்ன திட்டத்துல வந்திருக்கீங்களா நீங்க? இல்லையா, ஏன் பட்டா உங்க பட்டாங்க அப்படி சொல்லியா? கிராமத்துல நடைமுறை பேச்சு. அம்மா அம்மாண்டே பொருள். அம்மா அப்பா. ஆனா அப்பா எப்படி கேட்பாரு? எங்கடா அம்மா கேட்பாரு, எங்கடா மாத்தா அப்படி கேட்கறாங்க. அது மாதிரி நடைமுறை பேச்சு இதெல்லாம். ஏன் பட்டா உன் பட்டான்றதெல்லாம் தகவல் தூக்கிட்டு வந்துருவீங்க பெரிய. திரும்பவும் அப்படித்தானே சொல்ற? ஏன் பட்டா உன் பட்டாங்க. என் பட்டா அந்த சொல்ற உங்க பட்டா அப்படி சொல்லு. நீ இதுக்கு மட்டும் யாருக்கிட்டு வா கேட்டு கேட்டு இன்ன வரைக்கும் கிளிக்கிறப்ப விழிச்சிட்டு வாக்காந்துக்க. சரி, அதே விட்டுறியா, அந்த பிரச்சனை விட்டுறியா? வேணாமியா. நீ என்ன விதைச்சிருக்கீங்க? தென விதைச்சிருக்கமுங்க. கம்பு விட்டுருக்கீங்களா? இந்த கம்பு ஓட்டிருக்கீல. இது என்ன எப்படி இருக்கு? அந்த சொல்லிட்டார் போச்சு. இந்த கம்பளப்ப விதைக்க முடியாது, குருவி திண்டு போயிடும். சரி, இது என்ன இடம்? வேள்வி மலைச்சாரல். அந்த மேட்டு பகுதிக்கு பேர் என்ன? அது மேட்டு புஞ்சை. இது இது நஞ்சக்காடு. எனக்கு ஒரு சந்தேகம். ஏமே இந்த புஞ்சைனா என்ன, நஞ்சைனா என்ன? இது ஒரு விஷயமா? புஞ்சைனா என்ன, நஞ்சைனா என்ன, இது தெரியாம ஒரு விவசாயி இருப்பானா? புஞ்சையாகப்பட்டது மொத்தம் வயக்காட்டுல 2 வயக்காடு இருக்கு. சரி, புஞ்சக்காடு நஞ்சக்காடு. சரி சரி, இதுல எதை புஞ்சண்டுவாங்க எதை நஞ்சண்டுவாங்கன்னு சில கணக்கு வழக்கெல்லாமே இருக்கு. கணக்கு வழக்கு அதாவது பாத்தீங்கன்னா புஞ்சையா இருக்கிறத புஞ்சண்டுவாங்க, நஞ்சையா இருக்கிறத நஞ்சம்பாங்க. அப்படி நீ உனக்கு தலைக்கு பத்திரம் நான் விட தந்துட்டே இருக்கேன், பேசாம இரு. 4 நாளைக்கு சின்ன கணவர் வந்துரு, அங்கேயும் உனக்கு தர்றேன். புஞ்சை என்றால் என்ன, நஞ்சை என்றால் என்ன? பூ இஞ்சை புஞ்சை, நான் இஞ்சை நஞ்சை. அட நாராயணா நாராயணா. ஐயோ, புஞ்சையுண்டு நஞ்சையுண்டு பொங்கி வரும் கங்கையுண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. இங்க பாரதத்தின் சோத்து சண்டை தீரவில்லை. இது நாடா இல்ல வெறும் காடா? இதை கேட்க யாரும் இல்லை தோழா. வீதிக்கொரு கட்சியுண்டு, சாதிக்கொரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்லை. சன நிம்மதிய வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல வெறும் காடா? இதை கேட்க யாரும் இல்லை தோழா. புஞ்சை என்றால் என்ன, நஞ்சை என்றால் என்ன? என்னண்ணே ஓயாமையானே இந்த புஞ்சானே தேவை புஞ்சானே? ஏன்னா இது ஒரு கேள்வி புஞ்சன்னு கேட்டால் எனக்கு ஒரு அலுவலு புஞ்சை இல்லையா? என்னை பார்த்தா லூசு புஞ்சை மாணிக்க இருக்கா? நான் கேட்குறேன் இப்படியே போய் மெண்டல் புஞ்சா போயிடுவேன். என்ன சும்மா இந்த புஞ்சவே கேட்டுக்கிறேன். அந்த புஞ்சனா புஞ்சை வேற கேள்வி புஞ்சை தெரியாதா? எதுக்கு இந்த புஞ்சை பத்தி பேசாதீங்க. தேவை கடு புஞ்சா போறேன். டென்ஷன் புஞ்சல மெண்டல் புஞ்சா ஆக்கிருக்கேன். வேற புஞ்சை இருந்தா பேசுங்க. எந்த புஞ்சை அப்படி நம்ம கேட்டாங்க? இது ஒரு புஞ்சை விட்டு காடு எரிச்ச புஞ்சை கிளப்பிக்கிட்டு அப்படி புஞ்சை நினைச்சுக்கிறா? நாராயணா, புஞ்சை புஞ்சை என்ன ஒரு அளவு இல்லையாங்க? என்ன இந்த புஞ்சை தானா? இப்ப ஏன் அவனுக்கு சும்மா பேச்சு புஞ்சை நிப்பாட்டுங்க. பொம்பளை பிள்ளை மாதிரி கோவம் வருது ஏன் அவனுக்கு? இது தெரிச்சு போயிடும். பொம்பளை பிள்ளை மாதிரி கோவப்படுற எப்படி? ஏங்க நான் ஆம்பளை பிள்ளைங்க. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். நீ பொம்பளை பிள்ளையா? நான் ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது. நீ பொம்பளை பிள்ளை. ஐயா பெரிய ரோதனையோட இருக்கு. நான் ஒத்துக்கிற முடியாதியா? நீ அப்ப துணிவனை காட்டு காட்டு. நீ பொம்பளை பிள்ளைதாயா? நீ பொம்பளை பிள்ளைதான். ஆம்பளை பிள்ளைங்க. உங்க அம்மா ஆம்பளையா பொம்பளையா? என்னது? அம்மானாலே பொம்பளை தாங்க. பொம்பளை தானே? ஆமா. அந்த பொம்பளை பெத்த பிள்ளை யாரு? நீ தானே? அப்ப பொம்பளை பெத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை தானே? ஒன்னே நாள் அப்பா அப்படின்னா சரியா வருங்களா? எப்படிலாம் கோரியா கொண்டு போறீங்க? அப்ப நான் பொம்பளை பிள்ளை. ஆமா ஆமா சரி இருக்கட்டும். இவ்வளவு விஷயம் என்ன கேள்வி கேட்டீங்கல்ல? ஆமா. இப்ப நான் உங்களை கேட்கிறேன். என்ன கேட்க போறியா? நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஆமா. நல்லா பேசுறீங்க, அழகா பாடுறீங்க. சரி, உங்க பெயர் என்ன? நாரத மகாமுனிவன். உங்க தந்தையாரின் பெயர்?
பிரம்மா என்ன வேலை பார்க்கிறார்? படைக்கிறார். என்ன வைக்கப்படப்பா? அதை வச்சு உன்னை அமுக்குறதா? படைப்பு. படைப்பு. ஓ, டை போடணும். டை போடணும். இந்த உலகத்துல உள்ள ஜீவராசி போல படைக்கிறது யாரு? என் அப்பா தான். உங்க அப்பா தான். ஆமா. 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் சீவராசிகளையும் படைப்பது என்னுடைய தந்தை பிரம்மா. ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்தத உங்க அப்பா என்ன கணக்குல போய் எழுதுவாப்புல? பிள்ளை கணக்கு. அப்ப போடுறது குட்டி கணக்கு. பொரிப்பது குஞ்சு கணக்கு. முட்டை பொரிஞ்சா குஞ்சு வரும். சிப்ப திறந்தா உனக்கு நீ மரியாதைடா. அப்ப நான் கேட்டேன் பட்டுக்குச்சா? முட்டை பொரிஞ்சா குஞ்சு வரும். சரி, காட்டுக்குள்ள வந்திருக்கீங்கல்ல? ஆமா. உங்களை பொண்டாட்டி பிள்ளைய தேட மாட்டாங்களா? என்னைய தேட மாட்டாங்க. ஏன்? ஏன்னா ஒரு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை. மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை. அப்போ உங்களுக்கு மண்ணாசை கிடையாது. வேண்டான்னு வந்துட்டேன். பெண்ணாசை கிடையாது. பொருளாசை கிடையாது. வேண்டாம். 3 ஆசை இல்ல. இம்சை. அப்பனா உங்களுக்கு எந்திரிக்காது. ஆர்வம் வாய் வச்சு பாக்குறியா? இல்ல, உடம்புக்கு முடியல. ஆர்வம் எந்திரிக்காது. ஆர்வம் இல்ல. எல்லாத்தையும் தானமா கொடுத்துட்டு வந்தேன். தானமா தனக்கு மிச்சிதான் தானம். தர்மம். மண்ணை உழுது விவசாயம் செய்து அதில் வரக்கூடிய மகசூலை பெற்றெடுத்து இந்த நாட்டை சீரோடும் சிறப்போடும் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக மண்ணை தானமா கொடுத்தேன். இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? என்னாச்சு? விளைநிலம் எல்லாம் விளைநிலமா போய்கிட்டு இருக்கு. ஆமா. அன்னைக்கு வயக்காட்டுல எங்க பார்த்தாலும் நெல்லு விளைஞ்சிச்சு. இன்னைக்கு இப்ப போய் பார்த்தா எங்க பார்த்தாலும் குத்து கல்லு தான் விளைஞ்சிருக்கு. ஆமா. இனிமே போகக்கூடிய காலத்துல சுடுகாட்டுலயும் புதைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதான் நடமாடும் சுடுகாடு வந்துருச்சுல்ல. அப்புறம் அதையே சுடுகாடு நடமாடும் சுடுகாடு வந்துருச்சு. எரிக்கிறதுக்கு தானே வந்திருக்கு. புதைக்கிறதுக்கு எங்க சுத்தி அங்க தானே புதைக்கணும். புதைக்க மண்ணு கட்டு போயிருந்து எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. அதனால அதையும் பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மண்ணை கொடுத்த காரணத்துல இப்படி பிரச்சனை ஆகி போச்சு. பொண்ணை கொடுத்தேன் பெண்களுக்கு அணிகலனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணம். நகை நட்டு இன்னைக்கு நகை விலை ஏர்மமா 1 லட்சம் தொட்டுட்டாங்க. செய்கூலிங்கிறான் சேதாரங்கிறான். ஆமா. அதுக்கு ஒரு ஆதாரம் எவனோ செய்யறதுக்கு நம்ம காசு கொடுக்கணும். ஆமா. அதே மாதிரி பொண்ணை தானமா கொடுத்தேன். எதற்காக? எதுக்கு? இல்லற இன்பத்தில் ஈடுபட்டு ஒரு குழந்தை செல்வத்தை பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலே அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. ஓஹோ. பிள்ளைகள் இல்லா வீடு பேய்கள் வாழும் சுடுகாடு அப்படின்னு சுடுகாடு. அப்போ ஒரு கணவனுக்கு மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அப்படித்தான் இருக்கு. என்ன பண்றது? காலத்தின் கட்டாயமா. அப்ப ஒரு தாயாகப்பட்ட ஒரு குழந்தை பிறந்துச்சு. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மல்லை சொல் கேளாத வாழ்க்கை. இப்ப புல்லாங்குடைய இசையாகப்பட்டது மிகவும் சிறப்புக்குரியது. ஆமா. அது கேட்பதற்கு காதுக்கு இனிமையா இருக்கு புல்லாங்குழல் இசை. ஆமா. அதே மாதிரி அதை காட்டு சிறப்புக்குரியது யாழினுடைய இசை. யாழ். இந்த யாழினுடைய இசை காட்டிலும் ஓஹோ மிகவும் சிறப்புக்குரியது என்ன அப்படின்னா, என்னது? ஒரு குழந்தையாகப்பட்டது பேசுகின்றது மழலை பேச்சு. ஓஹோ. அதை விட இனிமையானது. ஆமா. அது தாயை பார்த்து வாடின்னு, ஆமா, அப்பா பார்த்து போடான்னு, அது சரியா பேசினாலும் சரி தவறா பேசினாலும் சரி அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம். என் பிள்ளை எப்படி பேசுது, என் பிள்ளை எப்படி அது நடந்து தவழ்ந்து போக கீழே விழுங்க எந்திரிக்க அப்படிலாம் பார்த்தோன்னே எப்படி விழுந்து எந்திரிக்குது பாருங்க பிள்ளை அப்படி சொல்லி இந்த தாயும் தந்தையும் அப்படி ஒரு பூரிப்படைவார்களாம். ஓஹோ. அப்பேற்பட்ட குழந்தை செல்வத்தை பெற்றெடுத்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் பெண்களை தானமா கொடுத்துட்டேன். ஓ, இத்தனையும் தானமா கொடுத்துட்டு தானமா கொடுத்துட்டு இப்போ நீங்க சும்மா தர்றீங்க. சும்மா தரு நான் சொன்னேன் தனக்கு மிஞ்சிதான். ஓ, உங்களுக்கு அப்ப எல்லாத்தையும் அனுபவிச்சு மனம் வாக்கு காயம் சுத்தமான வெள்ளை உள்ளம் இருக்கின்றது. அப்படிங்களா? ஆமா. இப்பேற்பட்டவருக்கு எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். என்ன வர வேண்டும்? நான் ஒரு புள்ளைய 5 வருஷமா காதலிக்கிறேன். சபாஸ். கல்யாணத்துக்கு பேசிலாம் முடிச்சிட்டோம். அவங்க அம்மா ஒத்துக்கிருச்சு, அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு, அண்ணன் தம்பி சித்தப்ப மக்க பெரியப்ப மக்க எல்லா பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு ஆளு மட்டும் என் கல்யாணத்துக்கு முட்டுக்கட்டியாவே இருக்கான். அவன் யாரா கேட்டா அவ புருஷன்கிறியான். நீ போய் கேட்க வேண்டிய எனக்கு புருஷன்கிட்ட அடிக்க வர்றேன். டேய், நான் யாரை சொல்ல நீ யாரை சொல்ற? வேற யாரை சொல்ற? புருஷன் அப்படின்னா இந்த பூமியில பிறந்திருக்க ஆண்கள் அனைவருமே புருஷர்கள். அனைவரும் புருஷன் தான். நீ அவங்க அப்பாட்ட போய் கேளு. எப்படி? அந்த புருஷன்கிட்ட. எந்த புருஷன்? உன் மகளை கட்டிக்கணும்னு இல்ல அண்ணன்னு ஒரு புருஷன் இருப்பாரு. ஆமா. அந்த புருஷன்கிட்ட போய் கேளு. சரி, உன் தங்கச்சியை கட்டிக்கிறேன் கட்டி கூட கட்டிக்கிறேன் அப்படி கேளு. நீங்க கிராமங்களில் சொல்லுவாங்க இல்லையா? எப்படி? வயிற்று புருஷன் கழுத்து புருஷன். வயிற்று புருஷன் யாரு? அவள் பெற்றெடுத்த புள்ள. கழுத்து புருஷன் தாலி. இப்படி புருஷர்கள் என்றாலே ஆண்கள் என்று ஒரு அர்த்தம். ஆம்பளனாலே புருஷன் தான். ஆமா, அர்த்தம் உண்டே. அர்த்தம் உண்டையா? அர்த்தம் உண்டு.
உண்டு உண்டு. பார்க்க நல்லவரா தெரியுங்க. என் காதலிய கூப்பிடுறேன், நல்லா செய்வீங்களா? நல்லா செய்வேன். ஆசீர்வாதம் வரச்சல். நீங்க செஞ்சாத்தான் புண்ணியமா தானே இருக்கு. வரச்சல். கூப்பிட்டு வரேன் சாமி. நீங்க பார்த்து நல்லது ஒன்னதே குடும்பத்துல நல்ல விருத்தம்